லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அதிகமாக பலனடைந்த மக்கள் பட்டியலின மக்கள். உதாரணத்திற்கு இரு சமுதாயத்திலே பிரச்சனை நடந்தது என்று சொன்னால் ஒரு பிசிஆர் கேஸ் என்று வேண்டுமென்றே செய்துவிட்டாலும் கூட அந்த இடத்துல பல சிக்கல்களை சந்திக்கக்கூடியவர்கள் முத்தரையர், முக்குளத்தூர், வன்னியர், கவுண்டர் என்று இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு வேலைகளை தான் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் சின்னத்துறை எம்எல்ஏ 2 சமுதாய மக்களில் சுப்பிரமணிக்கு ராமசாமி சண்டை நடந்துச்சுன்னா அதில் ஒருத்தர் முத்தரையரா முக்குளத்தரார் ஒருத்தர் பட்டியலின மக்களாக இருந்தால் தூண்டி விட்டு பிசிஆர் கேஸ் போட வச்சுருவார். அதனால தான் அங்கே கந்தர்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் சின்னத்துறை எம்எல்ஏவை தோக்கடிக்கிறதுக்கு முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் எந்த சின்னங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அக்கறை இல்லை. அது விஜயா யாராங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. அப்போ அந்த சுப்பிரமணியனை வெற்றி பெற வச்சாங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு. அதுபோல் பல தொகுதிகளில் அப்படி நம்ம சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பெரிய அளவுக்கு பலனடைந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கள்ளர் தெருவுன்னு இருக்கக்கூடாது, கள்ளர் பள்ளின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறு நெருக்கடிகளை முக்குளத்தூர் சமுதாய ஓட்டுக்கள் நமக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, பட்டியலின மக்கள் ஓட்டு நமக்கு நிரந்தரமாக வேணும். பெரியார் காலத்திலிருந்தே நம்ம பட்டியலின மக்களுக்கு செஞ்சுருக்கோம். அவங்க தான் நமக்கு நிரந்தரமான ஓட்டு வங்கி. அதே போல் இஸ்லாமியர்கள் நமக்கு நிரந்தரமான ஓட்டு வங்கி, கிறிஸ்தவர்கள் நமக்கு நிரந்தரமான ஓட்டு வங்கின்னு ஒட்டுமொத்த இந்துக்களையும் பகைத்து கொண்டார் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குரு பூஜைக்கு போனாங்கன்னா நெத்தியில் திருநூறு வச்சா கூட இப்படி அழிச்சிட்டு வந்துடுவாங்க. அப்படியெல்லாம் கிறிஸ்தவ மதத்திற்கும் இஸ்லாமிய மதத்திற்கும் மிக மிக உறுதுணையாக இருந்தவர்களுக்கு அந்த கிறிஸ்தவ மதத்தினரும் முஸ்லீம் மதத்தினரும் திமுகவிற்கு துரோகம் செய்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் என் போன்றவர்களுடைய கருத்து. அதுபோக பட்டியலின மக்கள் இந்த அளவுக்கு பெரியார் காலத்திலிருந்து திக தொடங்கிய காலகட்டத்திலிருந்து நீதி கட்சி தொடங்கி அதன் பிறகு திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கப்புறம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்த இந்த தமிழ்நாட்டு பூர்வீகம் கொண்ட இந்த பட்டியலின மக்கள் இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக கிளம்பி இறங்கியதற்கு காரணம் என்ன? சினிமா மோகம். பாஜக நினைத்தால் பிரபலமான ஒரு திருநாயை கூட எந்த பதவியிலும் அமர வைத்து விடும் என்பது இதற்கு சாட்சி. நான் விஜயை சொல்லலை, விஜய் முதற்கொண்டு தொகுதிக்கும் அந்த நபருக்கும் சம்பந்தமே இல்லை என்றாலும் அவரை வெற்றி பெற வைக்கிறார்கள். அது சினிமா மோகம், சினிமா வெறி. ஆனால் இந்த ஆட்சி அமைத்தாலும் கூட நிரந்தரமான ஆட்சி அல்ல. இந்த ஆட்சி இடையிலே புட்டுக்கும், கண்டிப்பாக புட்டுக்கத்தான் வேணும். இது கொள்கை சித்தாந்தம் கொண்ட அரசியலே கிடையாது. நாம் யாரை முதலமைச்சராக சொல்லணுங்கிற நமக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அவங்கள தான் நம்ம சொல்ல முடியும். எல்லா தெருவில் போகிற நாயெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் என் சொந்த பந்தங்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் கேட்குறேன், சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தர்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் சின்னத்துறையை பழி வாங்கணுங்கிறதுனால விசிலுக்கு ஓட்டு போட்டோங்கிறாங்க. அதுபோக இவர்கள் ஆரம்பத்திலேருந்து விஜயை களத்தில் இறக்குனது பாஜக தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திமுக, ஊடக பலம் கொண்ட திமுக சொல்ல மறுத்தது ஏன்? அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருக்கு. பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே பூந்துருன்னு சொன்ன திமுக பாஜகவுடைய இறக்குமதி தான் விஜய் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊடகங்கள் சொல்வதை நிறுத்தி கொண்டார்கள். அப்படி சொல்லி பாஜகனுடைய இறக்குமதி தான் விஜய்னு சொல்லணும், அதுதான் உண்மை. திரிசா போய் அமித்ஷாவை பார்த்துருக்காங்க. திரிசா ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு இதில் கொண்டு வர்றாங்களா? அந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கல்யாணம் விடாமல் பார்த்துக்கிட்டாரு. அதை தான் இப்போ இவரும் பார்க்குறாரு. அதனால் திரிசாலாம் அரசியலில் இங்கே நொட்டிட முடியாது. என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? விசில் 4 இடம் 5 இடம் தான் வரும்னு சொன்னீங்க, அவரே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ திரிசாலாம் இடைத்தேர்தலில் ஒன்று நிப்பாட்ட மாட்டாரா அப்படிங்கிறது மாதிரியான இருக்கலாம். ரொம்ப நாள் தமிழ்நாட்டு மக்கள் இளிச்சவாயன் மக்களாக இருக்க மாட்டாங்க. ஏமாந்த மக்களாக ஏதோ சினிமா மோகத்தில் இப்படி செஞ்சுட்டாங்க. அதுபோக திராவிட முன்னேற்ற கழகம்
ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்க வேண்டிய கட்சி. அதாவது இருபெரும் திராவிட கட்சியில் ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கு. எந்த ஆட்சியாக இருந்தாலும் அது நடக்கத்தான் செய்யும். இவர்களே சும்மா இருந்தாலும் அரசாங்க அதிகாரிகள், ஊழல் செய்த அதிகாரிகள் நிப்பாட்ட மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் சங்கரலட்சுமிங்கிற இணை இயக்குனர் வேளாண்மை துறையில் கோடிக்கணக்கில் ஊழல், 500 கோடி ரூபா ஊழல். என்ஓசியில் திமுக மாவட்ட செயலரை வச்சு ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து நம்மளை மிரட்டுற தோரணையில் நம்மளை பின்வாங்க வைக்கிற வேலையை அந்த ஊழல் ராணி, ஊழல் பிரிச்சாளி அந்த வேலையை செஞ்சாங்க. இப்போ அந்த திமுக மாவட்ட செயலர் தோத்துட்டார். இப்போ அந்த விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கிட்ட போக முடியுமா? சரி, அவங்கள்ட்ட போய் ரெக்கமெண்டேஷனுக்கு போக முடியுமா? அவங்க நம்மள்கிட்ட வந்து பேசிடுவாங்களா? போன ஐயா வென்றுருவேன். நீ எவ்வளோ பெரிய மயிராரு, மாவட்ட செயலர் யார் நமக்கு தேவையில்லை. ஊழல் முறைகேடு என்றால் இந்த ரங்கராஜ் பாலனார் செய்தி வெளியிடத்தான் செய்வேன். என் போன்றவர்கள் தைரியமானவர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க. அப்போ ஊழல் முறைகேடு இல்லாமல் என்ன எந்த ஆட்சியும் சாத்தியமில்லை, கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். அதே நேரத்தில் நேருவை நம்பி திமுக மோசம் போகக்கூடாது என்று, நேருவை நம்பி மோசம் போகாதீர்கள் என்று பல தடவை நான் செய்தி வெளியிட்டேன். சின்ன பிள்ளை தானே ஏதோ செய்தி வெளியிடுறான் அப்படின்னு அசால்ட்டாக எல்லாருமே நினச்சிங்க. திருச்சியில் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏவுக்கு சீட்டு கொடுத்துருந்தா லீமா ரோஸு ஓட்டுக்கு 1 லட்சம் கொடுத்தாலும் ஜெயிச்சிருக்க முடியாது. அப்படி ஒரு பிடிப்பான ஒரு நல்ல எம்எல்ஏ. அதுபோல் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுக்கு சீட்டு கொடுத்திருந்தால் நிச்சயமாக மகத்தான வெற்றி பெறுவார். ஏன்னா பழனியாண்டி எம்எல்ஏ அவர்கள் மீது அதீத நம்பிக்கையும் பாசமும் நேசமும் கொண்ட பெரும்பாலான பொதுமக்கள், நம்ம முத்திரைய சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு அதிமுகவில் சீட்டு கிடைக்கவில்லை, நம்ம முத்திரைய சமுதாயத்தை சார்ந்த நம்மளை நேசித்த நமக்கு பார்த்து செஞ்ச திருவரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுக்கு சீட்டு கிடைக்காமல் நேரு பழி வாங்கிட்டாரு, ரெட்டி அரசியல் பண்ணிட்டாரு, கதிரவனுக்கு மட்டும் சீட்டு வாங்கி விட்டுறாரு, எல்லாத்தையும் காலை வாரி விட்டுறாரு அப்படிங்கிற ஒரு வெறியில் திருவரங்கம் தொகுதி மக்கள் இருந்தாங்க. அந்த ஒட்டுமொத்த மக்களும் அதிமுகவுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கணும், திமுகவுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கணும். திமுகவில் நிற்கிறவர் கூட ஒரு முத்திரையர் தான். ஆனால் அவருக்கு ஏன் ஓட்டு போட்டுக்கலாமே, ஏன் போடல? என்ன காரணம்? அவர் நேருவால் நிறுத்தப்பட்டவர், நேருனுடைய விசுவாசி, நேருவுக்கு வாழாட்டக்கூடியவர். அந்த மாதிரி மக்கள் ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. நாம் தமிழர் கட்சியை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, அவர் மாட்டுக்கறி தின்னுட்டு ஜிம்முக்கு போகும்பார், அவர் மாட்டை குழந்தையாக வளர்ப்போம்பார், அவர் மாட்டுக்கறி தின்னுட்டு சிவன் கோயிலுக்கும் முருகன் கோயிலுக்கும் போகும்பார், முத்திரையர்களையும் தவறாக பேசியிருக்காரு, முக்குளத்தூரையும் தவறாக பேசியிருக்காரு, பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரு. ஆனால் பட்டியலின மக்கள் சீமானை நம்பி ஓட்டு போட மாட்டாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தொகுதிக்கும் திருவரங்கத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ரமேஷுங்கிறவருக்கு ஜெயிக்க வச்சுருக்காங்க. இது மிகப்பெரிய கொடுமை. பட்டியலின மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்து மிகப்பெரிய அளவுக்கு பலனடைந்திருக்கிறார்கள். அதிமுக வைத்து பலனடைந்திருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், அதிமுக கூட வெற்றி பெற வைத்திருக்கலாம். இப்படி நடந்து விட்டது. அதுபோல் துறையூர் சட்டமன்ற தொகுதியில் ஸ்டாலின்குமார் சிறப்பாக செயல்பட்டவர். சொத்துக்களையிலேருந்து கடனில் இருக்கிற அவருக்கு மீண்டும் சீட்டு கொடுத்துருக்கணும். சீட்டு கிடைக்க விடாமல் செஞ்சது யார்? KN நேரு. சீட்டு கிடைக்க விடாமல் செஞ்சது யார்? KN நேரு. முசிறியில் காடுவெட்டு தியாகராஜனுக்கு சீட்டு கிடைக்க விடாமல் செஞ்சது யார்? KN நேரு. இப்படி நாசக்கார வேலைகள் எல்லாம் KN நேரு செய்து பாஜகவினுடைய அந்த விஜயை களத்தில் இறக்கியதற்கு காரணமாக அந்த பாஜகவினுடைய இசைவுகளுக்கு இசைவு கொடுத்து நேரு பாஜகவினுடைய நிழலாகவே மாறிவிட்டார். அதுபோல் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி, திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் நவல்பட்டு விஜய்ங்கிறவர் திமுகவை சேர்ந்தவர். அவர் திமுக விட்டு போனாலும் அவரை மாநகரத்தில் வந்தால் குடி வச்சு கூட அவரை கட்சியிலே சேர்த்துருக்கலாம். இவர் நினச்சா மாநில பதவி கூட வாங்கி கொடுக்கலாம். கேட்டார். KN நேரு என்னன்னார், சொந்த இனத்தானே வச்சு அடிக்க வச்சு அரசியலை காலி பண்ணி விட்டுருவார். எங்கள் மாமா காஜாமலை விஜய் மாமா அரசியலை காலி பண்ணது மாதிரி. அதுபோல் நவல்பட்டு விஜய்க்கு தேவையானதை வைட்டமினை கொடுத்து அவரை நிற்க வச்சு மகேஷை தோக்கடிச்சார். மகேஷுக்கு இது வேணும். செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடரில் அடிக்கும் என்று சொல்வார்கள். திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி எம்எல்ஏ, சிறப்பாக செயல்பட்ட அண்ணன் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுக்கு சீட்டு கிடைக்க விடாமல் செய்தது KN நேரு. அதை வேடிக்கை பார்த்தது மகேஷ். லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ அவர்களுக்கு சீட்டு கிடைக்க விடாமல் செய்தது யார்? KN நேரு. அதை வேடிக்கை பார்த்தது மகேஷ். துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின்குமார் அவர்களுக்கு சீட்டு கிடைக்க விடாமல் செய்தது யார்? KN நேரு. அதை வேடிக்கை பார்த்தது
மகேஷ். காடுவெட்டி தியாகராஜனுக்கு சீட்டு கிடைக்க விடாமல் செய்தது யார்? KN நேரு. அதை வேடிக்கை பார்த்தது மகேஷ். இப்போ மகேஷ் தோத்து விட்டார். ஆனால் நேரு தோக்கலையே, என்ன காரணம்? அங்கே ராஜசேகர் உடன்படிக்கையாக சென்று விட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மக்கள் மத்தியில் பேசிக்கிறாங்க, ராஜசேகர் ஏதோ வாங்கிட்டாருங்க, 8 கோடி தினாரம் கொடுத்ததில் 3 கோடி செலவு பண்ணிட்டு 5 கோடி அமைக்கிட்டாரு, சரியாக செலவு பண்ணல, இன்னும் ஒரு 5000 ஓட்டு ராஜசேகரன் வாங்கியிருந்தா தாவேக்கு அங்கே வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னாங்க. சரி, எது எப்படியோ நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், நேருவை நம்பி திமுக மோசம் போகிறது, போகக்கூடாது. துரைமுருகனை நம்பி திமுக மோசம் போகிறது. KKSSR ராமச்சந்திரனை நம்பி திமுக மோசம் போகிறது, போகக்கூடாது என்று ஆரம்பத்திலே அறிகுறியாக நான் ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் செய்தி வெளியிட்டேன். எந்த ஒரு செய்தியையும் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கொள்ளாமல் அதிகார தோரணையில் 2.0 என்ற ஒரு அடிப்படையில் எந்த ஒரு சர்வேயையும் இவர்கள் அலட்சியப்படுத்தி விட்டார்கள். விஜய் ஒரு முதலமைச்சர் ரேஞ்சுக்கு தகுதி உள்ளவரா? ஒரு மாநகராட்சி கவுன்சிலருக்கு தகுதி உள்ளவரா? எந்த அரசியலும் இல்லாத ஒரு, எப்படி சொல்கிறது, அது சொல்கிறதுக்கே திட்டுறதுக்கே வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு அரசியல் தெரியாத மிக மோசமானவர்கள் இவர்கள். அரசியலிலே துடைத்தெறியக்கூடியவர்கள். இந்த ஆட்சி அமைந்தாலும் 6 மாதத்துக்குள்ளே அந்த ஆட்சி களையப்பட வேண்டும். களைந்துவிடும். பாஜக அந்த நாசக்கார வேலைகளை செய்துவிடும். பாஜக இறக்கிய ஒரு ஆயுதம்தான் விஜய். இந்த திராவிட கட்சிகளை பழிவாங்க நம்மளால் முடியலை. சரி, என் பாஜகவை இறக்குனது அவர் தான், EVM மிஷினில் கையை வச்சுட்டார், ஏதோ சரி பண்ணிட்டாங்கன்னா இப்போ பாஜக நிற்கிற தொகுதிகள்லாம் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டியதானே. அப்படின்னா பாஜக எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது தனக்கு ஒரு கண்ணும் போடாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணு போகணும்னு தான் கட்சி தோக்கடித்தாலும் பரவாயில்ல, திராவிட ஆட்சிகளில் இங்கே இருக்கக்கூடாது, திராவிட சித்தாந்தம் கொண்ட கட்சி இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பாஜக அதிமுகவை ஓராண்டு காலத்திற்கு முன்பாக கூட்டணியில் கூப்பிட்டு வச்சு கும்மாங்குத்து குத்தி, நீ ஊழல் முறையீடு செஞ்சுருக்க, என் கூட இல்லைன்னா எல்லா அமைச்சர்களும் ஜெயிலுக்கு போவாங்கங்கிற மாதிரி ஒரு இதை காமிச்சு அதிமுகவை அடிமையாக்கி விட்டார்கள். இப்போ விஜயை அடிமை ஆக்கிட்டாங்க. ஆரம்பத்துலேருந்தே விஜய் பாஜகவோட அடிமை தான். நீங்கள் நினச்சி பாருங்கள், தமிழ்நாட்டில் இன்னும் கேவலமான மோசமான அத்தனை சூழ்நிலைகள் நடக்கும். அதற்கு முழு காரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமியும் KN நேருவும் தான். இந்த நாசக்கார வேலைகளுக்கு துணை போனவர்கள். பாஜக செய்த அத்தனை நாசக்கார வேலைகளுக்கும் KN நேருவும் பழனிசாமியும் தான் காரணம். பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கும் வரை அதிமுக என்ற ஒரு கட்சி கழுத தேஞ்சி கட்டெரும்புங்கிறதோட சுள்ளெரும்பு. இனி அதிமுக எந்த காலத்திலையும் எழுந்து வராது, அதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி என்பது அந்த முதலமைச்சரை கூட தோக்கடிக்கிற லெவலுக்கு பட்டியலின மக்கள் இப்படி துரோகம் செய்திருக்கிறார்கள் சொன்னால் ஒப்பிட்டவரை உள்ளளவு நினைக்கணும். நம்ம ஒருத்தர் வீட்டில் சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு விசுவாசமாக கடைசி வரலையும் இருக்கணும். இந்த பட்டியலின மக்கள் இப்படி மாறாக துரோகம் செய்திருக்கிறார்கள். நினச்சி பாருங்கள், ஒட்டுமொத்த முக்குளத்துவ சமுதாயத்தையும் ஒட்டுமொத்த இந்து மதத்தையும் பகைத்து கொண்டு பட்டியலின மக்களுக்கு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்தளவுக்கு செஞ்சுருக்காங்க. மற்ற சமுதாய மக்கள் அந்தளவுக்கு ஓட்டு போடாமல் போனால் கூட ரைட்டு. ஆனால் பட்டியலின மக்கள் செய்த இந்த துரோகம் என்றைக்குமே மாறாது. அந்த துரோகத்திலிருந்து விடுபட்டு வரணும்னா விஜய் நாசக்கார வேலைகளை, பாஜகனுடைய அத்தனை கேவலமான வேலைகளை செய்ய சொல்லி அதை செய்வார். அப்பொழுதுதான் இந்த பட்டியலின மக்களுக்கு ஆஹா, நம்ம விஜய் என்ற ஒரு மோசமான ஒரு பொம்மையை நம்ம முதலமைச்சராக நம்ம அதாவது அந்த கட்சியை வெற்றி பெற வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பொழுது தான் வரும். அடுத்தடுத்து பரபரப்பான செய்திகளை நம்ம எப்போதுமே செய்தியை வெளியிடுவோம். உண்மை செய்தியை ஊருக்குழுவுக்கு நம்ம எப்போதுமே அம்பலப்படுத்துவோம். எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக இருக்கும் வரை அதிமுக எந்த காலத்திலும் உருப்படாது. நேருவின் பேச்சை கேட்டுக்கொண்டு திமுக செய்த அந்த அரசியல் என்பது திமுகவுக்கு பேரிழப்பு. நேரு, துரைமுருகன், பெரியசாமி, இன்னும் இருக்கக்கூடிய KKSSR ராமச்சந்திரன், அதேபோல் ரகுபதி, இந்த அமைச்சர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு திமுக தனது 2வது வெற்றியை இழந்து விட்டது அப்படிங்கிறது தான். அதே நேரத்தில் பட்டியலின மக்கள் திமுக காலங்காலமாக செய்த நன்மைகளெல்லாம் மறந்துவிட்டு துரோகம் செய்திருக்கிறது. அந்த துரோகத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த 6 மாதத்தில் அடுத்த தேர்தல் நடக்கும். அப்போ நீங்கள் திராவிட சித்தாந்தங்கள் கொண்ட கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடணும். அதுபோல் KN நேருவும் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகனுடைய நிழலாக மாறிவிட்டார்கள். இனி இவர்கள் இந்த கட்சியில் இருக்கும் வரை திமுகவுக்கு எதிர்காலம் இருக்காது. என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். KN நேரு இப்படி ஒரு நாசக்கார வேலைகளை செய்து நேருவால்
பல தொகுதிகளில் தமிழ்நாடு முழுவதுமாக முத்திரையர் சமுதாய ஓட்டுக்களை இழந்திருக்கிறது, உடையார் சமுதாய ஓட்டுக்களை இழந்திருக்கிறது, தேவேந்திர சமுதாய ஓட்டுக்களை திமுக இழந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு கே.என். நேரு தான் காரணம். நன்றி, வணக்கம்.